ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வந்து எப்படி பேசணும், எந்த ஆர்டரில் பேசினா கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வந்து இங்கிலீஷ் வந்து என்ன ஆர்டரில் பேசணும் அப்படின்னா, சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நான் சொல்கிற வார்த்தை எல்லாமே என்னது, அது சென்டென்ஸ் பேட்டர்னுக்குள்ளே அடங்குனது தான். சரிங்களா? சென்டென்ஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஒரு வார்த்தை இப்போ அணில் அப்படின்னு அணில்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அது வந்து என்னது, வார்த்தை. சரிங்களா? இருக்கிறது வந்து ஒரு எழுத்து. சரிங்களா? அணில் அப்படின்றது ஒரு வார்த்தை. சரிங்களா? அணில் கொய்யாப்பழம் சாப்பிட்டது அப்படின்ட்டு மூணு வார்த்தை வருது இல்லைங்களா? அதுதான் வந்து என்னது, சென்டென்ஸு. சரிங்களா? வாக்கியம். ஃபஸ்ட் வந்து என்ன சொன்னேன், எழுத்து, வார்த்தை, அடுத்து வந்து வாக்கியம். வாக்கியம்னா என்னென்னா, ரெண்டுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றிணைந்து பொறுத்து வருவதே என்ன, வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வந்து என்னென்னா, மறுபடியும் சொல்கிறேன். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிட்டேன், அதாவது வாக்கியம்னா என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்களா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் ஒன்றிணைந்து செயல்படுவது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சென்டென்ஸ் பேட்டர்னா என்ன அப்படின்னா, சென்டென்ஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதாவது வந்து சென்டென்ஸ் வந்து எப்படி இருக்குது, சரிங்களா? சென்டென்ஸ் வந்து எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு 5 இருக்குது. சரிங்களா? சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், அட்ஜெக்ட். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அஞ்சு இது இருக்குது. சரிங்களா? இப்படி தான் பேசணும். ஒரு சென்டென்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அணில் கொய்யாப்பழம் சாப்பிட்டது அப்படின்னா, அணில் அப்படிங்கிறது என்னது, அணில் அப்படிங்கிறது நவுனு. சரிங்களா? கொய்யாப்பழம் அப்படிங்கிறது என்னது, சாப்பிட்டதுக்கு வந்து ஏட் அப்படின்னு வரும். சாப்பிட்டது அப்படின்னா ஏட் அப்படின்னு வரும். சரிங்களா? அதுதான். சரி, அந்த அணில் வந்து இப்போ வந்து சரி, ஓகே, ஐ லவ் யூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு அந்த கொய்யாப்பழம் கொஞ்சம் குழப்புது. ஸோ வந்து அது வந்து என்னென்னா, இப்போ ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஐ அப்படின்றது என்னது, நவுனு. சரிங்களா? வெர்புனா என்னென்னா, லவ் அப்படின்றது வெர்பு. சரியா? பாசம் வைக்கிறது. இப்போ வந்து அதுவுமே வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு தானே. லவ் அப்படின்னா, லவ்னா அன்பு, அது ஓகே. லவ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது, பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது என்னது, வெர்பு. சரிங்களா? ஸோ வந்து லவ் அப்படின்றது வந்து வெர்பு. அடுத்து வந்து என்னது, ஐ லவ் யூ வந்து என்னன்னா ஆப்ஜெக்ட். சரிங்களா? இது ஒரு பொருள். சரிங்களா? அது யூன்னா நீங்கள் அப்படின்னு தானே வரும், அது பொருள் கிடையாதே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சரிங்களா? அது வந்து வெர்புக்கு சம்மந்தமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, நவுனுக்கு ரிலேட்டடாக வருது இல்லை இது, அதாவது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நவுனுக்கு ரிலேட்டடாக வருது. அப்படி தானே, ஐக்கு ரிலேட்டடாக தான். சரிங்களா? வருது. ஸோ அதனால் என்ன சொல்லுவோம், அது வந்து ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ வந்து இனி வரக்கூடிய காணொலியில் வந்து நான் ஒவ்வொன்றா சொல்லுவேன். உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வாட்ஸ்அப் ஸ்பீச்சில் 8 சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து இங்கிலீஷு, அது வந்து சரியா அப்படின்னு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இப்போ சொல்கிறேன். சரிங்களா? சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா எஸ், வி, ஓ. சரிங்களா? சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு இதோட நேமு. சரிங்களா? ஏதோ ஒரு பொருளுடைய நேமு. சரி, அதுதான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து வெர்புனா சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. சரிங்களா? லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னா, நான் உன்னை காதலிக்கிறேன். இப்போ காதலிக்கிறது என்னது, அது ஒரு செயல். சரிங்களா? அதனால் வந்து அது வந்து வெர்பு. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து என்னது, ஆப்ஜெக்ட்னா என்னது, நவுனோட தொடர்புடையது. சரிங்களா? அதனுடைய தொடர்புடையது தான் வந்து என்னது, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இனி வரக்கூடிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காளீஸ்வரி. நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்ஷன் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து தப்பாக பேசுகிறேன், எனக்குள்ளே தப்பாக பேசிட்டேன், எனக்குள்ளே விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எனக்குள்ளே தப்பு பண்ணிட்டீங்க, இனிமேல் வந்து அதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து சரியாக தான்
இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் பற்றி நான் சரியான கரெக்டான ஐடியா தான் கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா எனக்கு சொல்லுங்கள். அது அனலைஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, சரிங்களா? தென் வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைபரே இல்லை, சப்ஸ்கிரைபர் ஒரு 8 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும். நானும் உங்களுக்கு டீச்சிங் மூலமாக நானும் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவேன், சரிங்களா? அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் பார்க்குற வீடியோ எதுவுமே காசு கொடுத்தவங்க தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் ஆனால் வந்து நாங்கள் போடுற எஃபர்ட் வந்து எங்களுக்கு தான் தெரியும். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ் கோடு சரியாக இருக்கணும். சரி பரவாயில்ல, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து என்ன நினைக்கிறதுனா, இது கண்டென்ட் வந்து நல்லா இருக்குதா, டைட்டில் நல்லா இருக்குதா, அது மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன், சரிங்களா? ஒரு ட்ரெஸ் கோடு பற்றி கூட கவலைப்படுறதில்ல. ஏன்னா வந்து இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், சரி ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்துட்டு இதை பற்றி யோசிக்கணும், என்னோடய ட்ரெஸ் கோடு பற்றி யோசிக்கணும், சரிங்களா? கதை பேசுகிற மாதிரி நான் உங்கள்கிட்ட வேறு கதை பேசிக்கிட்டே போயிட்டுருக்கேன். சரி ஓகே, இந்த சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தப்பு இருக்குது, எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து இது வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு இல்லை, காசு வாங்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்ட்டு இல்லை, சரிங்களா? அவங்க காசு கொடுத்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், காசு கொடுத்தா தான் லைக் போடுவேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் லைக் போடுறதும் சரி, நீங்கள் லைக் பண்ணுறதும் சரி அப்புறம் என்னது, நீங்கள் லைக் பண்ணுறதும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் சரி, கமெண்ட் பண்ணுறதும் சரி ஈஸியாக தான் இருக்குது, சரிங்களா? எந்தவித காசும் வந்து அதுக்கு தேவையில்லை, சரிங்களா? ஒருத்தருடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசு தேவை கிடையாது, ஒருத்தரோட வீடியோவுக்கு லைக் போடுறதுக்கு வந்து காசு கிடையாது. அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து என்னோடய வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.